திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் நவராத்திரி திருவிழா தொடங்கியது. இதையொட்டி செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1 முடிய தினமும் மாலை 6 மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் ஓரரை உயிரினம் முதல் தெய்வ நிலை வரை உள்ள பல்வேறு படிநிலைகளை கொண்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டன. நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் முன்னாள் அரங்காவலர் லைன் டி ரமேஷ் தலைமையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். முன்னதாக நவராத்திரியை முன்னிட்டு உற்சவர் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் அருணாச்சலம், திருவேற்காடு நகர்மன்ற துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ், அரங்காவலர் குழு தலைவர் டெக்கான் NK மூர்த்தி, அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் சந்திரசேகரன், கோவிந்தசாமி, சாந்தகுமார், வளர்மதி முன்னிலை வகித்தனர். உபயதாரர்கள் நிர்மலா, ஜெயராமன், ஜெயக்குமார், AKS சரவணன், புஷ்பலிங்கம், ஜெயகோபி, வேலு, முரளி, ரஜினி, புவனேஸ்வரன், கோவில் நிர்வாகிகள், பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக விளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு பூச்செடிகள் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் என்றும், பக்தர்கள் சிரமமின்றி அம்மனை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பூந்தமல்லி தவசி நியூஸ் செய்தியாளர் வினோத்குமார்.